கோஸ். கோஸ வந்து நம்ம சாலட்ஸாவும் சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாஸ்ட் ஃபுட் செய்யும்போது, அதிலேயே நம்ம வந்து ஆ வீட்லயே ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செய்றோம்ல. ஸோ, அதில இந்த மாதிரி கோஸ் அதிகமா சேர்க்கலாம். இல்ல நம்ம வந்து ஒரு ஆஃப் பாயில்டா சாலட்ஸாவும் நம்ம குடுக்கலாம். இதில இருக்கக்கூடிய குளுக்கோசிலைட்ஸ் வந்து நமக்கு நல்ல செல்கள புதுப்பிச்சு, நம்மளுடைய ரத்த ஓட்டத்த அதிகரிக்கிறதுக்கு இது செய்யுது. ஈவன் இது கேன்சர் வராம தடுக்கிறதுக்கு கூட இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த கோஸ நம்ம சாலடாவும் சாப்பிடலாம், பாயில்டாவும் நம்ம எடுத்துக்கலாம். 3வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய பிளட்ட பியூரிஃபை பண்றதுக்கு மஞ்சள் பால், பசும் பால் எடுத்துக்கலாம். அதில ஒரு 2 சிட்டிகை மஞ்சள போட்டு நம்ம வந்து இத கொதிக்க வச்சு நம்ம எடுக்கும்போது, இதில இருக்கக்கூடிய குர்குமின் நம்மளுடைய பிளட்ட வந்து பியூரிஃபை பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ரெமிடீஸ் எல்லாம் நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்றது மூலியமா, நமக்கு இதனால வரக்கூடிய தொந்தரவுகள் வராம தடுக்கவும் செய்து, நம்மள நம்ம ஹெல்தியாவும், பிளட்ட பியூரிஃபைடாவும் வச்சிருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும்.